வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் புன்னகை தேசம் படத்தில் நடித்த நடிகராக இவங்கன்னு சொல்லி பார்க்குற அளவுக்கு ஆளே அடையாளம் தெரியாமல் மாறிப்போன ஒரு நடிகரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. 2001 வெளியான புன்னகை தேசன்ற படத்தின் மூலமாக தான் நம்ம தமிழ் சினிமாவில் நாயகனாக அறிமுகமாக இருக்காங்க நடிகர் தருண் அவர்கள்னே சொல்லலாம். இந்த படம் இன்றைக்குமே நிறைய பேருக்கு ஃபேவரட்டான ஒரு படம். இதில் வர பாட்டுகள் எல்லாமே சூப்பர் ஹிட்டான ஒரு பாட்டுகள்னே சொல்லலாம். நடிகர் தருணோட பூர்வீகம் ஆந்திரா. நடிகர் தருண் அவர்கள் தெலுங்கு படத்தில் ஒரு குழந்தை நட்சத்திரமாக முதல்ல அறிமுகமாயிருப்பாங்க. தன்னோட முதல் படத்திலே சிறந்த குழந்தை நட்சத்திரக்கான விருதையும் வாங்கியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு குழந்தை நட்சத்திரமாக நிறைய படங்களை நடித்தாலும் தெலுங்கில் 2000 வெளியான நுவ்வே கவாலின்ற ஒரு படத்தின் மூலமாக தான் நாயகனாக அறிமுகமாயிருப்பாங்க. இதை தொடர்ந்து நிறைய படங்கள்லேயும் நடிச்சிருக்காங்க. தமிழில் புன்னகை தேசன்ற படத்தின் மூலமாக நாயகனாக நடிச்சிருப்பாங்க. அடுத்து தமிழில் த்ரிஷாவோட சேர்ந்து எனக்கு 20 உனக்கு 18 படத்துலையும் நடிச்சிருப்பாங்க. கடைசியாக 2018 தெலுங்கில் வெளியான இனி நானா லவ் ஸ்டோரின்ற ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்க சினிமா பக்கமே தலை காட்டாமல் இருந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னணி கதாபாத்திரங்களில் நடித்து அவருக்கு கிடைக்காத விருது தமிழில் வெளியான அஞ்சலி படத்துக்காக கிடைச்சிருக்கு. இந்த படத்துக்காக சிறந்த குழந்தை நட்சத்திரக்கான தேசிய விருதை வாங்கி அசத்திருக்காங்க தருண் அவர்கள்னே சொல்லலாம். நடிகர் ரஜினிகாந்தோட தளபதி படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருப்பாங்க நடிகர் தருண் அவர்கள். கடந்த 7 வருஷமாகவே சினிமாவில் நடிக்கவே இல்லை. ஆள் எங்கே போனாங்கன்னே யாருக்குமே தெரியாத சூழ்நிலையில் இருந்துச்சு. இருந்தாலும் அவரை ரசிகர்கள்லாம் மறக்காமல் தான் இருந்திருக்காங்கன்னே சொல்லலாம். நடிகர் தருண் அவர்கள் இப்போ இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களோட தற்போதைய புகைப்படங்கள் தான் இப்போ பெரும் வைரலாகி வந்துட்டுருக்குதுன்னே சொல்லலாம். இதை பார்க்குற ரசிகர்கள்லாம் நடிகர் தருணா இது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆளே அடையாளம் தெரியாமல் மாறியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த ஃபோட்டோ தான் இவரோட லேட்டஸ்ட் ஃபோட்டோ என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னணி கதாபாத்திரங்களில் ரொம்பவே அழகாக நடித்து வந்த தருண் அவர்களுக்கு அந்த கதாபாத்திரங்களில் கிடைக்காத ஒரு விருது தமிழில் வெளியான அஞ்சலின்ற ஒரு படத்துக்காக கிடைச்சிருக்கு. இந்த படத்துக்காக சிறந்த குழந்தை நட்சத்திரத்துக்கான தேசிய விருதை வாங்கி அசத்திருக்காங்க நடிகர் தருண் அவர்கள்னே சொல்லலாம். நடிகர் ரஜினிகாந்தோட தளபதி படங்களையும் ஒரு குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காங்க என்பது பலருக்கும் தெரியாத ஒரு தகவல்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.